ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த உனக்கும் எனக்கும் இயேசுவே இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு அதிக சந்தோஷம். நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எங்கெங்கே சந்தோஷமாக இருக்கிறது, அங்கங்கே ஏதோ வந்துட்டு இருக்குது, இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ஒருவேளை கவலையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் நமக்கு இது எல்லாவற்றையும் ஏற்கனவே வேதாகமத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அநேக காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மளோடு 2 வசனத்தை குறித்து நம்மளோடு பேசி அதை குறித்துதான ஒரு தெளிவை நமக்கு உண்டு பண்ண அவர் விரும்புகிறார். என்னோடு கூட சேர்ந்து மத்தேயு 24வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 6, 7, 8 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படி தெரியலன்னா ஸ்க்ரீனில் பாருங்கள். வாசிக்கிறதை நான் பார்க்கலாமா? யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. 7வது வசனம், ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். 8வது வசனம், இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆமேன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த மனிதனுடைய வாழ்க்கை, மனுக்குலத்தினுடைய வாழ்க்கை, இப்போ நான் வாசித்த இந்த வேத வசனத்தில் எல்லாம் நம்ம பார்த்துட்டே வரோம். அப்படி தானே? இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது இந்த முதல் வசனத்தை பார்த்திங்கன்னா, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். சமீபத்தில் இஸ்ரேல், பாலஸ்தீன், அதுக்கப்புறம் யுக்ரைன், ரஷ்யா, இப்படிப்பட்டதான அந்த நாடுகளெல்லாம் யுத்தங்கள் செய்தியை நம்ம கேட்டோம். யுத்தத்தின் செய்திகளை நாம் கேட்டோம். அதன் பிறகு பஞ்சம், அதுக்கப்புறம் கொள்ளை நோய், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் 2019, 2020, 2021, 2019 கடைசியிலலாம் கொரோனா ஆரம்பிச்சுட்டு 2020 போட்டு இந்த உலக மக்களை ஒரு வழியாய் அது ஒரு வழி ஆட்டி போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2021 பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி 2022 நார்மல் ஸ்டேஜுக்கு வந்தது. ஆனாலும் இப்பொழுதும் கொஞ்சம் பொழுது இருக்குதுன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சம், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், இன்னும் அநேக நாடுகள் பஞ்சத்தினால கஷ்டப்படுறது, பூமி அதிர்ச்சி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேதனைகளுக்கு ஆரம்பமாக. ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் அதனால தான் அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அநேகர்களுக்கு வேதத்தில் இருக்கிற வசனத்தை குறித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதெல்லாற்றையும் குறித்து இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை பற்றி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது இவை எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆமாம், கொள்ள நோய், அதுக்கப்புறம் பஞ்சம், அதுக்கப்புறம் பூமி அதிர்ச்சி, யுத்தங்களின் செய்தி, இது மாதிரி இயற்கையான அழிவுகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஏசப்பா சமீபத்தில் வந்துட்டார். அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆனால் முடிவு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துடாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ரகசிய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அவர் எந்த நேரம் வேணாலும் வரலாம். அதனால் நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்கிற காரியம் ஒன்று தான், நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆயத்தம் என்கிற அந்த ஒரு இதை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஆயத்தம் இல்லாமல் ஒருவனும் ஆண்டவரை பார்க்க முடியாது. நீ ஆயத்தமாக இரு, பிறரையும் நீ ஆயத்தப்படுத்து அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்கிறபடி நம்ம ஆயத்தமாவோம், பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம். இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியத்தையும் குறித்து நம்ம பயப்பட வேண்டாம். இதெல்லாம் நடக்கிறது தான் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அநேக காரியங்கள் நடக்கிறது. ஆனால் நடக்கட்டும், நம்ம மாட்டு நம்ம வேலையை செய்யலாம், நம்ம நல்லா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி எண்ணாமல் அந்த காரியத்துக்காக நம்ம பாரத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்டு அதை மாற்றுவார். அவருக்கு அந்த வல்லமை உண்டு. இந்த உலகத்தையும் இந்த மனுக்குலத்தையும் உண்டாக்கினவர் அவர் மாத்திரம்தான். பிரியமானவர்களே, ஆகவே நம்ம அவரிடம் நாம் ஜெபிப்போம், நம்மை ஒப்பு கொடுப்போம், நம்ம ஆயத்தமாக இருப்போம். வருகிற
இந்த நாட்களில் அந்த புதிய வருடத்தில் ஆண்டவருக்காக வாழ்வோம். அது மாத்திரம் இல்லை, அவருடைய வருகைக்கு எதிர்நோக்கி நாம் காத்திருப்போம். ஒவ்வொரு நாளும் நம் ஆயத்தத்தோடு விழிப்போடு நாம் இருப்போம். இப்பொழுது நம்ம இருதயத்தில் கை வைத்து நம்ம ஜெபிக்கலாமா? ஏசப்பா ஆண்டவரே, இந்த உலகத்தில் நடக்கிறதெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் வேத வசனத்தில் சொல்லி எழுதியிருக்கிறபடி இந்த உலகத்தில் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கவும் பிறரையும் ஆயத்தப்படுத்தவும் எனக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.